சுமி, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாழை இலையில் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாழை இலையில் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: வாழை இலை, கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், நெய் 1/2 கப், சுகர், கேஷ்யூ, சால்ட் அண்ட் ஏலக்காய். இப்போ நம்ம ஹல்வா செய்கிறதுக்கு வாழை இலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஞ்சு இலை கிடைக்கலனா தலவாழை இலை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழை நம்மளை வாழ வைக்குங்கிற பழமொழியை பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி வாழை இலையில் சுட சுட சாதம் போடும்போது இலையோட நிறம் மாறி அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது அந்த உணவோட சுவையே கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, சில நேரங்களில் கொழுக்கட்டை, மீன் இதெல்லாம் வாழை இலையில் மடித்து ஆவியில் வேக வச்சும் சாப்பிட்ருப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வாழை இலையிலிருந்து வர அந்த வாசனைக்காகத்தான். இப்போது வாழை இலை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. திப்பியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா அரைச்சி விட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு மசிச்சு விட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தாமல் நேச்சுரல் கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுட் கலர்ஸ்லாம் தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. இப்போ ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ்யூஸ் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம உடலோட வெப்பநிலை, அதாவது பாடி ஹீட் குறைக்கிற ஆற்றல் வாழை இலைக்கு நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெருசாக ஒரு தீக்காயம் பட்டால் அவங்கள உடனே வாழை இலையில் சுற்றி வைக்கிறாங்க. ஸோ வாழை இலை கிடைக்கும் போது எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ கேஷ்யூஸ் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வாழை இலை ஜூஸு ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நடுவில் நெய் 1 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க.
இதே மாதிரி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹல்வா பதம் வந்துட்டு இருக்கு. ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாழையில மட்டும்தாங்க அடி முதல் நுனி வரை அத்தனையுமே பயன்படும். இதில் வீணாகிற விஷயம்னு எதுவுமே இல்லை. பாருங்கள், ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. உணவு பரிமாறும் இலையே ஒரு உணவாகவும் உடலுக்கு பொலிவு தரும் மருந்தாகவும் சேர்க்கலான்னு நம்மள பல பேருக்கு தெரியாத விஷயங்க. இப்போ எல்லாருமே லேப்டாப் மொபைல் பார்க்குற சூழ்நிலை ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம கண்களில் ஈரப்பதம் கண்டிப்பாக குறையும். ஐ ப்ரெஷர் இருக்கும், இம்பேர்டு விஷன், அதாவது கண் பார்வை குறைபாடு வர சான்சஸ் நிறையா இருக்குது. வாழை இலையில் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமி.